வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மசோதாவை கிடப்பில் போட ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. உழவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம், ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். G20 உச்சி மாநாடு, பிரதமர் மோடி நாளை தென்னாப்பிரிக்கா பயணம். பீகார் முதலமைச்சராக 10வது முறை பதவியேற்றார் நிதிஷ்குமார். பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. 29.29 கோடி ரூபாய் செலவில் 5 முடிவுற்ற திட்டப்பணிகள் துவக்கம். காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மசோதாவிற்கு பதிலளிக்காமல் கிடப்பில் போட ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, சென்னை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுகிய நிலையில் இந்த மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பினார். சட்டப்பேரவையில் அந்த மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் அவற்றிற்கும் ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தார். இதனையடுத்து மீண்டும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு ஆளுநரின் செயல் சட்டவிரோதம் என அறிவித்து உச்சநீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களும் உடனடியாக சட்டமாக அமலுக்கு வந்துவிட்டதாக கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்தனர். மேலும் சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 13ஆம் தேதியன்று அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள அதிகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கால நிர்ணயம் அவசியமானது எனவும் ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மசோதாக்களை கையில் வைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிட்டது. ஒன்றிய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தின் இந்த காலக்கெடு நிர்ணயம் அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று முறையிட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி விசாரணையை முடித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தின் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் மசோதாவிற்கு பதிலளிக்காமல் கிடப்பில் போட ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உழவர்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் ஒன்றிய அரசு அடுத்த துரோகம் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்த விதமான உறுத்தலும் இன்றி பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயாத நிலையில் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை பாஜக அரசு நிராகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளின் அடிப்படையில் இத்தகைய ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய ஒன்றிய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், உடனடியாக இதனை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒன்றிய அரசு நன்மை செய்யும் என நம்புவதாக பதிவிட்டுள்ளார். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை தென்னாப்பிரிக்கா செல்கிறார். G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா ஏற்றுக்கொண்டது. இதனையடுத்து தென்னாப்பிரிக்கா தலைநகர் ஜோகன்னஸ்பர்க்கில் வருகின்ற 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் 20வது G20 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதன் மூலம் முதன்முறையாக ஆப்பிரிக்க மண்ணில் G20 மாநாடு நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை தென்னாப்பிரிக்கா செல்கிறார். தொடர்ந்து உச்சி மாநாட்டின் 3 அமர்வுகளிலும் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். குறிப்பாக G20 நிகழ்ச்சி நிரலில் இந்தியாவின் கருத்துக்களை பிரதமர் மோடி முன்வைப்பார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மாநாட்டிற்கு இடையே பல்வேறு உலக தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துகிறார். மேலும் இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா தலைவர்களின் கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமார்
10வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த கூட்டணியில் அங்கம் வகித்த பாஜக 89, ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இந்தியா கூட்டணி தரப்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 25 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி வெறும் 5 இடங்களை மட்டுமே பிடித்து படுதோல்வியை சந்தித்தது. இதைத் தொடர்ந்து தனது முந்தைய ஆட்சியின் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்த நிலையில் பீகார் மாநிலத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள காந்தி அரங்கில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றார். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா, JP நட்டா மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று 29.29 கோடி செலவில் 5 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்படி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் 4.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்பேட்டில் குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதேபோல் 4.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புழல், சேத்துப்பட்டில் மேம்படுத்தப்பட்ட கால்பந்து மைதானங்கள் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் 10.86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவடி, அன்னனூர், கோணாம்பேடில் கூடுதல் பள்ளி கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், திருப்பத்தூர், அரியலூர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கட்டப்பட்ட 6 கூடுதல் வகுப்பறைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் வடலூர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி மற்றும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆகிய 4 இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள் ரூபாய் 57.73 கோடி மதிப்பீட்டிலும், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 6 வகுப்பறை கூடுதல் கட்டடம் ரூபாய் 2.20 கோடி மதிப்பீட்டிலும், ஆக மொத்தம் 5 பணிகள் ரூபாய் 59 கோடியே 93 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலைத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுநாள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், இது அதற்கடுத்த 48 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் நடப்பாண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான 132 அடி ஆழம் கொண்ட மேக்கரை அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கமானது இந்த வருடத்தில் மட்டும் 5வது முறையாக தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக அணைக்கு வரும் 155 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வரும் நிலையில் அனுமன் நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்று படுகைகள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணையானது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து வருவதால் பிசான சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து
92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 100 ரூபாய் குறைந்து 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 173 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை ECRல் உள்ள தனியார் விடுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 100 கிலோ கேக் கலவை தயாரிக்கும் பணி நடைபெற்றது. நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக கேக் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை ECR சாலை முட்டுக்காடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் 100 கிலோ கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது. அப்போது சுமார் 30 கிலோ அளவில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, உலர் திராட்சை, பேரீச்சை பழம் உள்ளிட்ட உலர் பழங்களுடன் உயர் ரக ஒயின், விஸ்கி, ரம், பிராந்தி உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மதுபானங்களை ஊற்றி கேக் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பதப்படுத்தும் பணிகளில் சமையல் கலைஞர்கள் மற்றும் விடுதி நிர்வாகிகள் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விடுதியின் பொது மேலாளர் ஜெய் ஆனந்த், கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பழ வகைகள் மதுபானத்தில் ஊற வைத்து அதில் கேக் தயாரித்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விடுதிக்கு வரும் விருந்தினர்களுக்கு கொடுக்க உள்ளதாக கூறினார். மதுரையில் நில அளவை அலுவலர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலியாக உள்ள நில அளவர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மதுரை மாவட்ட நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரகுபதி, திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு நில அளவை அலுவலர் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பின் மாநில செயற்குழு கடந்த மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்றது. மாநில செயற்குழுவிலே ஊழியர் நலன் காக்கவும் துறையின் நலன் காக்கவும் 14 அம்ச கோரிக்கைகள் அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடந்த அக்டோபர் மாதம் 7-8 தேதிகளில் இயக்குநரகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் 25ஆம் தேதி மிக பிரம்மாண்ட பேரணியும் ஆயத்த மாநாடும் நடைபெற்றது. எங்களது கோரிக்கை தொடர்பாக அரசிடம் எந்த பேச்சுவார்த்தையும் அழைக்கப்படாததாலும் உடன்பாடு ஏற்படாத காரணத்தினாலும் இன்று கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து இரண்டாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 14 அம்ச கோரிக்கைகள் என்னவென்றால், புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும், தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பணியிடங்களை மேம்படுத்த வேண்டும், மனித திறனுக்கு ஏற்றாற்போல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், குற்ற குறிப்பாணைகள் வழங்குவதை தவிர்க்க வேண்டும், காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதை உறுதி செய்ய வேண்டும், லைசன்ஸ் சர்வேயர் முறையை முற்றிலும் கைவிட வேண்டும், புல உதவியாளர் நியமனம் செய்வதை காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்ய வேண்டும், புதிதாக உருவாக்கப்பட்ட நகராட்சிகளுக்கு சாராய்வாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அனைத்து வருவாய்த்துறை ஆவணங்களும் இணைய வழியாக்கப்பட்ட நிலையில் கைப்பிரதி கோப்புகள் தயார் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தொடர்ந்து 3 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குடி கண்ணகி நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பஞ்சலிங்கம், சியாமளா. இவர்களது வீட்டின் மாடியில் கொத்தமங்கலம் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரியும் ஆரோக்கியநாதன், சிந்துஜா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 2 குடும்பத்தினரும் வெளியூருக்கு சென்ற நிலையில் பஞ்சலிங்கம், சியாமளா தம்பதியினரின் வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 12 சவர நகைகளையும், VAO ஆரோக்கியநாதன் வீட்டிலிருந்து 55,000 ரூபாய் பணம், ஒரு லேப்டாப், 2 செல்போன்கள் மற்றும் பென்டிரைவ் உள்ளிட்டவற்றையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் மரிய மதலின் என்பவரது வீட்டிலும் 1/2 சவரன் நகை மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அளித்த புகார்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளம் அருகே அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தில் அமாவாசை ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளத்தில் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது.
இக்கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் விளங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பொன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இதனையடுத்து பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலுக்கு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மேல்சாத்து பட்டு வஸ்திரங்கள் வழங்கப்பட்டது. சோளிங்கரில் உள்ள அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கும் முறை தொடங்கியது. அப்போது மங்கள வாத்தியங்கள் விளங்க திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் பட்டு வஸ்திரத்தை இந்து சமய அறநிலையத்துறை வேலூர் மண்டல இணை ஆணையர் விஜயா, கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ரவி, கோவில் ஆணையர் ராஜா ஆகியோரிடம் வழங்கினர். இனி ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் யோக நரசிம்மருக்கு கார்த்திகை சுவாதி நட்சத்திரத்தில் மேல்சாத்து வஸ்திரம் மரியாதை செய்யும் முறை தொடர்ந்து நடைபெறும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து யோக நரசிம்மருக்கு பட்டு வஸ்திரம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து 11,50,000 ரூபாய் மதிப்பிலான 2 பேட்டரி கார்கள் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற முயன்று கிணற்றில் சிக்கிய நபரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருப்பத்தூர் அடுத்த சந்திரபுரம் பெருமாள் வட்டம் பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் ஆட்டுக்குட்டி ஒன்று தவறி விழுந்தது. அதை மீட்க கிருஷ்ணமூர்த்தியின் உறவினர் ஆசை தம்பி கிணற்றுக்குள் இறங்கியுள்ளார். தொடர்ந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிய ஆசை தம்பி மேலே ஏற முடியாமல் கிணற்றின் உள்ளே ஆபத்தான நிலையில் சிக்கிக் கொண்டார். பின்னர் இதுகுறித்து கிருஷ்ணமூர்த்தி அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஆசை தம்பியை பத்திரமாக மீட்டனர். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய அதிரடி தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் கடந்த 1364வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. அதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்தன. இதனால் இரு நாடுகளும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா அதிரடி தாக்குதல் நடத்தியது. உக்ரைனின் டெர்னோபில் நகரை குறிவைத்து 470 ட்ரோன்கள், 48 ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் 40 பேர் படுகாயமடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மசோதாவை கிடப்பில் போட ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. உழவர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம். ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். G20 உச்சி மாநாடு. பிரதமர் மோடி நாளை தென்னாப்பிரிக்கா பயணம். பீகார் முதலமைச்சராக 10வது முறை பதவியேற்றார் நிதிஷ்குமார். பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. 29.29 கோடி ரூபாய் செலவில் 5 முடிவுற்ற திட்டப்பணிகள் துவக்கம். காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.